பைபிள் சவாலின் 190வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 97 முதல் 99 அத்தியாயங்கள் முழு பூமியின் மீது ஆண்டவருடைய மகிமையையும் பரிசுத்தத்தையும் நீதியான ஆட்சியையும் அறிவிக்கின்றன. தேவன் பரிபூரண நீதி, சத்தியம் மற்றும் வல்லமையுடன் ஆட்சி செய்கிறார் என்பதால் எல்லா ஜாதிகளும் மகிழ வேண்டும் என்று இந்த சங்கீதங்கள் அழைக்கின்றன. அவரது ஒளி இருளை வெல்லுகிறது, மேலும் அவரை நேசித்து கீழ்ப்படிகிறவர்களுக்கு அவரது சந்நிதி சந்தோஷத்தை அளிக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தமானவர், அவர் பயபக்திக்கும் ஆராதனைக்கும் முழுமையான நம்பிக்கைக்கும் தகுதியானவர் என்பதை நாம் நினைவுகூர்கிறோம். தலைமுறை தலைமுறையாக உண்மையான இதயத்துடன் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதிலளிப்பதில் விசுவாசமாக இருக்கிறார். அவரது ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும், அவரது நீதி ஒருபோதும் தோல்வியடையாது. இன்று நமது பரிசுத்த ராஜாவுக்கு முன்பாக பயபக்தியும் நன்றியும் மகிழ்ச்சியான ஆராதனையும் நிறைந்த இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 190 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 97 to 99 proclaims the majesty, holiness, and righteous reign of the Lord over all the earth. These psalms call every nation to rejoice because God rules with perfect justice, truth, and power. His light overcomes darkness, and His presence brings joy to those who love and obey Him. We are reminded that the Lord is holy and worthy of reverence, worship, and complete trust throughout every generation. He remains faithful to answer those who seek Him with sincere hearts. His kingdom stands forever, and His justice never fails. Let us begin today with hearts filled with awe, gratitude, and joyful worship before our holy King. சங்கீதம் அதிகாரம் 97. Psalms chapter 97. வசனம் 1. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவது. Verse 1. The Lord reigneth, let the earth rejoice, let the multitude of isles be glad thereof. வசனம் 2. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். Verse 2. Clouds and darkness are round about Him, righteousness and judgment are the habitation of His throne. வசனம் 3. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டிருக்கிறது. Verse 3. A fire goeth before Him, and burneth up His enemies round about. வசனம் 4. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதைக் கண்டு அதிர்ந்தது. Verse 4. His lightnings enlightened the world, the earth saw and trembled. வசனம் 5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகிப் போயிற்று. Verse 5. The hills melted like wax at the presence of the Lord, at the presence of the Lord of the whole earth. வசனம் 6. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். Verse 6. The heavens declare His righteousness, and all the people see His glory. வசனம் 7. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். Verse 7. Confounded be all they that serve graven images, that boast themselves of idols. Worship Him, all ye gods. வசனம் 8. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே, உம்முடைய நியாயத் தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். Verse 8. Zion heard, and was glad, and the daughters of Judah rejoiced because of thy judgments, O Lord. வசனம் 9. கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர்.
Verse 9. For thou, Lord, art high above all the earth. Thou art exalted far above all gods. வசனம் 10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். Verse 10. Ye that love the Lord, hate evil. He preserveth the souls of his saints. He delivereth them out of the hand of the wicked. வசனம் 11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. Verse 11. Light is sown for the righteous, and gladness for the upright in heart. வசனம் 12. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். Verse 12. Rejoice in the Lord, ye righteous, and give thanks at the remembrance of his holiness. சங்கீதம் அதிகாரம் 98. Psalms chapter 98. வசனம் 1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களைச் செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. Verse 1. A psalm. O sing unto the Lord a new song. For he hath done marvelous things. His right hand, and his holy arm, hath gotten him the victory. வசனம் 2. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். Verse 2. The Lord hath made known his salvation. His righteousness hath he openly showed in the sight of the heathen. வசனம் 3. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. Verse 3. He hath remembered his mercy and his truth toward the house of Israel. All the ends of the earth have seen the salvation of our God. வசனம் 4. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள். Verse 4. Make a joyful noise unto the Lord. All the earth, make a loud noise, and rejoice, and sing praise. வசனம் 5. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தாலும் கீதசத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். Verse 5. Sing unto the Lord with the harp and the voice of a psalm. வசனம் 6. கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்காள சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். Verse 6. With trumpets and sound of cornet make a joyful noise before the Lord, the King. வசனம் 7. சமுத்திரமும் அதின் நிறைவும் பூச்சக்கரமும் அதின் குடிகளும் முழங்குவதாக. Verse 7. Let the sea roar, and the fullness thereof, the world, and they that dwell therein. வசனம் 8. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகாமாய் கெம்பீரித்து பாடக்கடவது. Verse 8. Let the floods clap their hands, let the hills be joyful together. வசனம் 9. அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்தீர்ப்பார். Verse 9. Before the Lord, for he cometh to judge the earth. With righteousness shall he judge the world, and the people with equity. சங்கீதம் அதிகாரம் 99. Psalms chapter 99. வசனம் 1. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார். பூமி அசைவதாக. Verse 1. The Lord reigneth, let the people tremble. He sitteth between the cherubims, let the earth be moved. வசனம் 2. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். Verse 2. The Lord is great in Zion, and he is high above all the people. வசனம் 3.
மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. Verse 3. Let them praise thy great and terrible name, for it is holy. வசனம் 4. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். Verse 4. The king's strength also loveth judgment. Thou dost establish equity. Thou executest judgment and righteousness in Jacob. வசனம் 5. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். Verse 5. Exalt ye the Lord our God, and worship at his footstool, for he is holy. வசனம் 6. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும், அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறுஉத்தரவு அருளினார். Verse 6. Moses and Aaron among his priests, and Samuel among them that call upon his name. They called upon the Lord, and he answered them. வசனம் 7. மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். Verse 7. He spake unto them in the cloudy pillar. They kept his testimonies, and the ordinance that he gave them. வசனம் 8. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளினிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். Verse 8. Thou answeredst them, O Lord our God, thou wast a God that forgavest them, though thou tookest vengeance of their inventions. வசனம் 9. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். Verse 9. Exalt the Lord our God, and worship at his holy hill, for the Lord our God is holy. பைபிள் சவாலின் 190வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் பரிசுத்தத்துடனும் நீதியுடனும் பரிபூரண விசுவாசத்துடனும் என்றென்றும் ஆட்சி செய்கிறார் என்பதை கற்றோம். உலகம் எவ்வளவு மாறினாலும் ஆண்டவர் நமது நம்பிக்கைக்கும் ஆராதனைக்கும் என்றும் தகுதியானவர் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. அவரது சந்நிதி நமது இதயத்தை சமாதானத்தால் நிரப்புகிறது. அவரது சத்தியம் நமது வாழ்க்கையை வழிநடத்துகிறது. அவரது வல்லமை ஒவ்வொரு புதிய நாளையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள உதவுகிறது. நமது வாழ்க்கையின் மூலம் தொடர்ந்து அவரை கனப்படுத்தி அவரது நித்திய ராஜ்யத்தில் மகிழ்வோம். தேவனை ஆராதித்து செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நம்மை அவரது இதயத்திற்கு மேலும் நெருக்கமாக கொண்டு செல்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் என்பதை அறிவிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக ஊக்குவித்தது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 190 of our Bible challenge is complete. Today we learned that God reigns forever with holiness, justice, and perfect faithfulness. These Psalms remind us that no matter how the world changes, the Lord remains worthy of our trust and worship. His presence fills our hearts with peace. His truth guides our lives, and His power gives us confidence for every new day. Let us continue to honor Him with our lives and rejoice in His eternal kingdom. Every moment spent worshipping God draws us closer to His heart. Each day is another opportunity to declare that the Lord reigns. Which truth from today's reading inspired you the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.